9 கொடுத்தானே கொடுக்கலையா? என்ன செய்யலாம்? சக்கரை கேட்டோம், உடைய கேட்டோம், நாங்கள் எங்களை கல்யாணம் செய்து கொண்டு சொன்னோம். மந்திரியை வைத்து அடியா தண்டம் அடித்து கருமாதி பண்ற வயசுல கல்யாணம் கேக்குறாங்க. அடிச்சுட்டாங்க. சாட்டை எடுத்து ஒரு அடிச்சுட்டானா? அப்படியா? அவன் அப்படிப்பட்டவன். இது வெள்ள காலமான ஐயோ, இது வெள்ள காலமான அந்த ஈடில் காவத்தில் கொதித்திடுகிறல் போல் தீரி அவன் கோபித்து வருகை கண்டே முகாரியே அடி பத்திரிகிறது தேவி பதறுதல் உணரவெல்லாம் அடி பத்திரிகிறது தேவி அங்கு எதிர் சென்று அவர் பலத்தை ஐய பழிதோ ஹரிச்சந்திரன் தன்னை இங்கு சரிதிரி எழுதி கொண்டேன். சதிகாரம் உன்னை போல அந்த படிதலில் கண்டதில்லை. என் பாதத்தை தொட்டிடாதே. பாடியே கடத்தை மீறி காடுகளை கட்டி உதித்தேன்.
ஒரு கோரினால் எனக்கு தண்டிக்கலாம் ஐயா. நான் ஒரு பாவமும் செய்யாதப்பா. யாரு நீ? உங்கள் காலினால் எட்டி உதைத்தால் உங்கள் காலானது நோகும் ஐயா. ஒரு கோரினால் என்னை தண்டித்து விடுங்கள். யார் அடிச்சதா? அட பாதாகா. என்னால் ஏவப்பட்ட பண்டிகையின் வலது தந்தத்தை ஒழித்திருக்கிறாய். வரத்தே வந்தது தங்களால் ஏவப்பட்ட பண்டிகை ஐயா. அது மட்டும் கிடையாது. என்னால் அதாவது வனத்திலே விடுக்கப்பட்ட பண்டிகள் மிருகங்கள் எல்லாம் உங்களால் வந்ததா? ஆமா ஆமா ஆமா. எங்க ஐயா என்னால் அழிந்தாலும் என் நாட்டினுடைய சம்பத்துக்கள் அழிந்தாலும் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேன் ஐயா. நாட்டு மக்கள் குறையற்ற வேண்டும் என்று ஆளும்படியான தர்ம வேட்டையைத்தான் அணியான வேட்டையினால் ஒரு காலம் தவறு செய்யாதவன். என்னால் ஏவப்பட்ட பன்றி வளர்ந்ததை ஒடித்திருக்கிறாய். அது மட்டும் கிடையாது, எனது பெண் என்று பாராமல் அவர்கள் அடித்திருக்கிறாய், துன்புறுத்திருக்கிறாய். உன்னுடைய பெண்களா? ஏண்டா உன்னிடத்திலே வந்து நாட்டியம் ஆடினார்களே, நாட்டியம் ஆடின பிரகாரம் அவர்கள் நீ கொடுக்க வேண்டியது என்ன? நாட்டியம் கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்திருக்கணும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லியிருக்கணும். எனது பெண்களை அடித்திருக்கிறார், கொண்டிருக்கிறார். இவர் அறியாத தீய வார்த்தை அங்கு சொன்னவே சொன்னதானே நான் கும்புற தள்ளிவிட்டேன். கண்ணனை நோண்டிட்டாரோ ஐயா, கண்ணனை நோண்டிட்டாரோ, என் கணத்தையே கிடத்திட்டாரோ. என்னரு தேவா வந்து உங்களால் விடுக்கப்பட்ட உங்கள் பெண்கள் என்று நான் அறிய மாட்டேன். ஆனால் அந்த பெண்கள் என் இடத்திலே நாட்டியத்தை தொடங்கிய உடனே வேண்டும்படியான பொண்ணையும் பொருளையும் பரிசாக கொடுத்து, ஆனால் அந்த பெண்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது, என்ன மனம் செய்து கொள், இல்லையே ஆள முடியாது,
பூச்சக்கரை கூட என் சந்ததியருக்கு உரியது. எனக்கு உரியது இல்லை. ஆனால் என் தாரத்தை தவிர பிரதானங்கள் தாயாகவும் தந்தையாகவும் எண்ண முடியாத பாவி அம்மா வேறு ஒரு பெண்ணின் மனதாக நினைக்காதவள் சென்று விடுங்கள் என்று நீதி மார்க்கங்களை செல்லும் பொழுது வலிய வந்து என்னை கட்டி அடைந்தார்கள். என்னை விட்டு விடுங்கள் என்று தண்ணீரே தவிர அவர்களை நான் தண்டிக்கவில்லை ஐயா. ஐயா வேறு ஒன்று நான் செய்யவில்லை ஐயா. உன்னுடைய அறநெறி புறநெறிலாம் என்கிட்ட கூறக்கூடாது. வந்தார்கள் இல்ல, எனது பெண்கள் வந்தார்கள் இல்ல, அவர்கள் பரிசனை கொடுத்திருக்க வேண்டியதானே. இப்ப எனது பெண்கள் என்று உனக்கு தெரிந்து விட்டதா? தெரிந்து விட்டது இல்ல, ஆகியனால எனது பெண்ணை நீ மணமுடிக்க வேண்டும், மணமுடிக்க வேண்டும். ஐயோ ஐயோ ஐயோ, திருமணம் செய்ய வேண்டும் ஐயா. நீ ஒரு பழையனுக்கு அடிமையாக நல்லா சரி. எனது பெண்ணை குளச்சி வறட்சி என்கிறாயே, எதிர்காலத்திலே ஒரு பறையனுக்கு அடிமையா போக கடவுள் கொஞ்சம் பேசும் சொல்லக்கூடிய உறவு இருக்கிறது. பெருமைக்குரிய உறவாகத்தானே தோற்றப்படுகிறார்கள். ஒரு தாயார் அவள் தன் மகனை 10 வார வயதையே தூர்ந்து அந்த பிள்ளையை பயந்து அதற்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆராட்டி நீராட்டி வளர்க்க வேண்டும் என்று தாயார் அவள் தன்னுடைய தனபாரத்திலே அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது அந்த பிள்ளையானது தன்னுடைய பசியின் காரணமாக அந்த தாயினுடைய மார்பனுடைய காம்பை கடித்து விடும் ஐயா, கடித்து விட்டார். அந்த தாயானவள் இந்த பிள்ளை நமக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது, நமக்கு உடனே வலியை கொடுத்து விட்டது என்று ஐயா கொஞ்சம்
பாவி அல்லவா? இந்த பாவிக்கு விஷம் ஊட்டுவது போல ஒரு புலையனுக்கு நீ அடிமை என்று எனக்கு சாபம் கொடுத்து தேவா. ஐயா நயவத தீர்ப்பவர் கொடிய சாபத்தை நான் பெறலாமா? நீ வந்தவர் அல்லவா? நீ எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும்படியானவன். உயர்குலமான ஆதித்தன் குலத்திலே வந்து ஒரு புலையனுக்கு நீ அடிமையாக போவா, புலையனுக்கு நீ தொண்டு செய்வா என்று எனக்கு தாவம் கொடுத்தாயே ஐயா. ஐயா சுவாமி, அந்த சமுத்திரம் கொடுத்தெடுத்தால் ஐயோ அந்த சமுத்திரத்திலே நாங்க ஒரு தூசி மாதிரி நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அந்த தூசியா இருக்கிறவங்க எங்களை அந்த சமுத்திரம் கொதிச்சு என்ன அதுக்கு தண்ணி ஊத்தி அந்த சமுத்திரத்தை அழிக்க முடியுமா? நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ எப்பேற்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்திருக்கீங்க ஐயா. நீங்க கொடுத்த சாபம் இருக்கே ஐயா, சாபத்தை கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் மாற்றி அமைக்க முடியாது. ரொம்ப தூக்காத, ஃபேண்ட் தைல விட்டுரும். கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க இயலாது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். கொடுத்த சாபம் இருக்குது. இந்த உலகத்திலே கொடியத்தான சாபத்தை நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா. இந்த சாபத்தை மாற்றி கொடுத்தா இந்த நாடு நகர் ஆமா சம்பத்துக்கள் ஆத்துணையை இழந்தாரை இழப்பெரிய தவிர ஒரு கால புலத்தையை நான் மனம் புரிய மாட்டேன். என்னுடைய முடிவு ஐயா. வேண்டுமானாலும் இழப்பெரிய தவிர ஒரு கால நான் புலத்தையை மணக்க மாட்டேன் ஐயா. அப்ப மணக்க மாட்டேன் உண்மைதான். அப்படி அப்ப உனக்கு கொடுத்த சாபத்தை மாற்றி மாற்றி தர இயலாது ஒரு காலமும். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். சரி, ஆமா, சாபத்தை கொடுத்து மேலும் இந்த நாடு நகர் அத்தனையும் உன்னை போன்ற அனதேசி பிரதேசிகளுக்கு தாரும் கொடுத்தாலும் கொடுப்பதே தவிர. அப்ப இதுக்கு ஏதாவது மாற்று பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறீங்களா? வேறு காரணம். சற்று பொறுங்கள் வரேன். ஏன் என்ன ரூம் போட்டு யோசிக்க போறியா? சாபத்திற்கு மாற்று பரிகாரம் கேட்டீர்களே, சொன்னா செய்வீர்களா? தங்களை அப்படியா? இந்த அயோத்தியவள நாடு நாட்டில் அடங்கிய சம்பத்துக்கள் உப்பு சட்டி வரவு முதல் அனைத்துமே எனக்கு நீரினால் தாரை வார்த்தையை கொடுக்க வேண்டும். வேறு யாரோ ஒரு தேசிய பிரதேசி கொடுப்பேன் என்று அல்லவா வார்த்தை ஆடினேன். ஆமா, அந்த வார்த்தை உண்மையா அல்லது பொய்யா? பொய்யா. வேறு யாருக்கோ கொடுக்க வேண்டிய இந்த நாட்டை உங்களுக்கு எமக்கு நீரினால் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் ஐயா. உலகிலே சொன்ன சொல் தவறாது வாழ வேண்டியவன் மனிதன். அதிலேயே உயர்ந்த எண்ணங்களை படைத்தவன் இந்த ஹரிச்சந்திரன். ஓஹோ, உங்கள் எண்ணத்தின் பிரகாரம்
இந்த நாடுநகர் அத்துணையும் ஆ, நீங்கள் எண்ணிய பிரகாரம் ஆமா. உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றேன். அப்படி ஆமா. ஆஹா ஐயா கந்திர தேவ சாட்சி இந்த அந்திர தேவ சாட்சி ஒரு முறியோர்கள் சாட்சி சுந்தர வளரமுள்ள சொகு சொல்ல மன்னர் சாட்சி ஐயா உங்களில் மொழி படிக்க புயப்பெருங்க யோசி தன்னை தத்தமாய் தாரை வாக்கி இந்த தார் மண்ணும் எண்ணினே ஆ, என் நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தடாகங்கள் கல்வி சாலைகள் ஆஹா. இது பொதுவான நிலைக்கு உரியது. ஆமாம் ஆமாம் ஆலயங்கள் ஆ, பொதுவானது, ஆ, தடாகங்கள் பொதுவானது, ஆ, நீர்நிலைகள் பொதுவானது, ஆமா கல்வி சாலைகள் பொதுவானது. ஆ, இது நீங்களாக என் நாட்டில் இருக்கக்கூடிய ஆழ்துறை சம்பத்துகளையும் சம்பத்துகளையும் தாங்களே பெற்றுக் கொள்ளும்படி இது ஒரு தாரை வார்த்திருக்கிறேன். அப்படியா தாரை வாய்த்து கொடுத்துட்டீங்களா சரி போங்க 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 ஆதாரம் நான் வச்சிருக்கேன் போ. ஏண்டா விட்டா ஓடிடலான்னு பாக்குறீங்களா? ஓ ஆ? ஏண்டா ஐயா, நீங்கள் அணிந்திருக்கிறீங்களே ஆடை அப்புறம் வாழ்வழி புத கீர்த்தி ஆமா, இதெல்லாம் நீங்க தார வாத்து கொடுத்தீங்களே அதுலயே அடங்கினது தானே? உண்மைதான் ஐயா. இதுல அனைத்து அடங்கியது தானே? இப்ப நீங்க அணிந்திருக்கிறீங்களே இந்த ஆடை ஆபரணம் எனக்கு தானே சொந்தம். ஆமா, இது யாரு மேல இருந்தது? உன் மேல மல்லியா பணம் கொடுத்து வாங்கின கூட மிரட்ட மாட்டான். அதை என்னமோ இன்னைக்கு உனக்கு லாட்டரி சீட் அடிச்சிருக்கு. மூஞ்சி வச்சு பரிசம் பாரு கீரி புள்ளியாட்டம் உனக்கு காரி முடிஞ்ச கம்யூனிட்டி. எதுக்கு கொளுத்துறதுக்கா? ஓ ஏன் இதெல்லாம் வாங்கி போயினா துவைக்க போறியா? யாரு அம்மா மெல்லாந்து வல்ல உம்மா மல்ல அந்த தான் இரு எവിടെ துப்பிங்கன்னா இருக்கான். எதுக்கு? அதோட அவன் செத்துருவான். போ உள்ள. ஏங்க சட்டி துணிமா ஆகணும். எவன்டா எட்டு மார்த்து தாலியும் ஏன்னா 10 வட்டிக்கு வட்டி வாங்கி வந்து கட்டுறான் பாரு மூட்டை. ஏன் ஆச்சாரா இது வர சேவிங் போனதுக்கப்புறம் ஏங்க கோல்டு சேவிங் போனதுக்கப்புறம் கடவுள்
சாதாரண ஆளாடா நானு. ஏய் ஏய், நம்ம என்ன ஒரு தெரு துண்டு பிடி போகிற நாள் நம்ம டேய், என் சரித்திரத்துல பீடி பத்தேசம் கிடையாது. சிகரெட் தான் பத்த போறேன். அது உக்கால போய் பத்த கேடு எந்த மூலம் எங்களுக்கு தெரியல. விட்டுருவோம், நான் பாக்குறீங்க. எவன் வந்து கேட்டாலும் கும்பலுக்காரனே வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது. கடவுள். இவன் இந்த குடும்பத்தை மட்டும் தான் வீணாக்குறானா, எத்தனை குடும்பத்தை வீணாக்கிருக்கான்னு தெரியலையா? ஏய், இங்க முன்னு போகா அது தெரியும் போய் வந்துருக்கா. என் துணி கொஞ்சம் துவைக்கணும், துவைச்சு எடுத்து வந்துருக்கலாம். என்னடா கேக்குறோம்? என் துணி அவுத்து போற துவைச்சு வந்துருக்கலாம். இந்த தெரு துணி எப்ப எடுப்பேன், அந்த தெரு துணி எப்ப எடுக்கணும்? இந்த துணி அவுத்து போற கட்டி வருஷம் ஏன் இன்னும் கொலை வழியா வருது? ஏன்டா விட்டா ஓடிடலான்னு பாக்குறேன். இந்தாங்க அதான் கையை வலிக்கு இதெல்லாம் குத்தி ரெண்டு குத்தி எடுத்து போய் உக்கா தூங்க அவட்ட கூட குத்திக்கிட்டோம். ஏண்டா ஒன்பதுல கொடுத்துட்டீங்களே, போடுறீங்களே. ஆ? ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் ஆஹா. சரி, 9 ஆடை அவெல்லாம் கொடுத்துட்டீங்களே. உண்மைதான். ஒரு நாள் தினத்திலே உன்னிடத்திலே வந்து பூமத குலமாக இருக்கப்பட்ட சூரிய குலம் வாழியாக வாழ வேண்டும் அப்படி என்று பெருத்த யாக செய்ய போறேன்னு சொல்லி உண்மைதான். உன்னிடத்திலே பொன்பொருள் கேட்டேனே. ஆமா ஞாபகம் இருக்கிறதா? உண்மைதான் ஐயா. பொன்பொருளை கேட்ட பிரகாரம் நீ என்னிடத்தில் கொடுத்தாய். கொடுத்திருக்கிறேன். ஆனா நானும் வாங்கி ஹரிச்சந்திரன் முத்திரையை நீக்கி விஸ்வாமித்திரன் முத்திரையை பதித்து உன்னிடத்திலே கொடுத்து உன் பொக்கிஷ அறையிலே இருக்கட்டும், எப்பொழுது எனக்கு தேவைப்படுகிறது நான் கொடுத்தது உண்மை, நீங்க பெற்றது உண்மை. ஆமா, எப்பொழுது எனக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நீங்க தாராவாத்தி கொடுத்திருக்கிறேன். இதுல அந்த பொருளை நீக்கி கொடுத்தீங்களா இல்ல அப்படி சேர்த்து கொடுத்தீங்களா? இல்லை ஐயா. நாட்டில் உள்ள சம்பத்துக்கள் ஆத்துணையும் உங்களுக்கு சொந்தம் சுவாதீனப்படுத்தினே தவிர சொந்தம் தானே. அந்த 48 கோடி திரவியங்கள் நீங்கள் என்று நான் சொல்லவில்லை ஐயா. அதை பிரித்து கொடுக்கல. இல்லை ஐயா. அப்ப அந்த பொன்பொருள் கொடுத்துட்டு அப்புறம் போங்க. ஏன் நியாயமா போகுங்க? நீங்க ஏன் சண்டையா போகும்? நியாயமாவே போகும். கொடுத்த பொருள் அந்த களஞ்சியத்தில் தானே இருக்கிறது, அங்கே தானே இருக்கிறது. அங்கதானே இருக்கிறது. அது யாருக்கு சொந்தம்? இப்ப இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரும்போது அனைத்தும் எனக்கு தானே சொந்தம். நீங்கள் என்று சொல்லவில்லை ஐயா. அப்ப அந்த பொன்பொருளை எனக்கு கொடுத்து நீங்க செல்லுங்கள் ஐயா. எங்களுக்கு எங்களிடத்தே ஒன்றுமில்லாத இருக்கின்றோம். ஏதேனும் ஊழியம் பார்த்து உங்கள் கடனை கொடுத்து விடுகிறோம் ஐயா. ஏதேனும் ஊழியம் பார்த்து எப்படி கொடுப்பீங்க? எங்க போவீங்க? என்ன செய்வீங்க? உங்களால எப்படி தர முடியும்? ஊழியம் செய்து உழவு வேலை செய்து உங்கள் திரவியத்தை கொடுக்கிறேன் ஐயா. அப்படியா? ஆமாங்க. சரி, அப்ப போங்க. அவனை கொக்கமா வச்சு கொல்லுங்கடா. இப்போ ஓடுறீங்களே, நாடு போய் வேறு நகரம் சென்று சம்பாதிக்கவருன்னு சொல்றீங்க. எப்படி போய் சம்பாதிப்பீங்க? என்ன வேலை செய்வீங்க? விளக்கத்தை சொல் சுவாமி. எங்களிடத்தில் உள்ள ஆடை ஆவணங்களை எல்லாம் படித்தீர்கள். ராஜத்தின் குலத்திலே வந்த நாங்கள் உங்களிடத்தே சகல சம்பத்துக்களையும் கொடுத்து பிறரிடத்தே உடுத்துவதற்கு ஆடைக்கு நாங்கள் கையில் அந்தராமா ஐயா. உன் குலத்தே வந்தவர் தானே நான். சரி ஐயா. பாருமை சரி, என் நாடு நகரை ஆத்துணையை தங்களுக்கு கொடுத்து ஆடை இல்லாது நான் எப்படி ஐயா போவது? ஓஹோ, வேறிடத்திலே பிறரிடத்தே யாச்சித்தேன். உயர்குலமான நன்குலத்திலே வந்த தங்களுக்கு அந்த இழிவு வந்து
நீங்க வேறு நாடு சென்றார். யாரிடத்தில் என்னடா இது, இந்த விஸ்வாமித்திரன் இவ்வளவு குடும்பக்காரன் இருக்கிறானே, ஒரு கட்டிக்கக்கூடிய ஆடை கூட இல்லாம அனுப்பி இருக்கிறான் அப்படி என்று அடுத்த நாட்டுக்காரர்கள் என்னை கேவலமா நினைப்பார்கள். ஆடையாவது கொடுங்களை அப்படியா? உடுத்தி மானத்தை காவந்து செய்வது. ஓஹோ, சரி. ஏன் அந்த பாவம் அதுக்கு வழி இருக்கிறது. எங்கடா அது? ஏய், ஹரிச்சந்திரா, பாவம் என்ன செய்ய, பேர் பற்றி அயோத்தியோட நாட்டு மன்னன் உனக்கு ஆடையெல்லாம் அமைத்தால் எமக்கு தான் கேவலம். அதை வேற மோந்து பார்க்கறான்டா அவன். ஓ, ஹாய் ஐயா, நீ யாரு? மந்திரி, அவங்க மந்திரி சத்தியம் கட்சி. ஓஹோ, உன் பேச்சிலே தான் சத்தியம் இருக்கிறே தவிர உன் செயலில் இல்லை. சொத்து வேட்டக்காய் வித்துட்டு வந்துடும் அவன். து, து, து. இப்பதான் வாசம் இருக்கும், சென்ட் அடிக்கிறாரு துணிக்கு. இப்ப ஹாய், புடி. இவனாரு? அம்மா, தேவதாசர். அப்படியா? ஆமாம் ஐயா. என்னை விஸ்வாமித்திர பண்டி என்று கூறுகிறான். டேய், ஐயா, நான் சொல்றேன் ஐயா. உன்னை சாதாரணமாக விட மாட்டேன், சபித்து விடுவேன். மா சந்திரமதி, ஐயோ ஐயோ, இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்குது. பரிதாபப்படுற மூஞ்ச பாருங்க. என்ன செய்யுது பாவம். சரி, இது காதுக்கு போ. ஏன் கன்னிகா பரமேஸ்வரில முதல் போட்டு வாங்கிட்டு வந்தான் பாரு இப்ப அவன். ஏங்க அப்பா, புது புது துணியா குடிக்க வேண்டிய